ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 18. யா ஆத்மனோ திருஷ்ய குணேஷு சன் இதி வியவஸ்யதே ஸ்வ வியதி ரேகதோ அபுதக வின அனுவாதம் ந ச தன் மனிஷிதம் சம்யக் யதஸ்த்யக்தம் உபாததத் புமான். பை ஒன் மீனிங். எவனொருவன் ஆத்மன அவனது சுயஸ்வரூபத்தின் ஆத்மாவின் திருஷ்ய குணேஷு உடல் முதலான கண்களால் பார்க்கக்கூடிய பொருள்களுக்கிடையில் சன் அந்நிலையில் இருப்பதால் இவ்வாறாக வியவசியதே தொடர்ந்து செயல்படுகிறான். ஸ்வ வியதிரே கத உடல் ஆத்மாவிலிருந்து சுதந்திரமானது என்பது போல. அபுத ஒரு அயோக்கியன். வினா அனுவாதம் முறையான பகுத்தறிவு கல்வி இல்லாமல். இல்லை ச மேலும் தத் உடலும் கண்ணுக்கு புலப்படும் மற்ற பொருட்களும் மனிஷிதம் இத்தகைய கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டு சம்யக் முழுமையாக யத அவன் ஒரு முட்டாள் என்பதால் தியக்தம் விளக்கப்படுகின்றன. உபாததத் இவ்வுடலை உண்மையென ஏற்றுக்கொள்கிறான். புமான் ஒருவன். டிரான்ஸ்லேஷன். கண்களுக்கு புலப்படுவதும் இயற்கையின் முக்குணங்களால் ஆனதுமான தன்னுடைய உடல் ஆத்மாவின் உதவியின்றி செயல்படுகிறதென்று கருதுபவன் வாழ்வின் அடிப்படையை அறியாதவனும் அறிவற்ற மூடனும் ஆவான். கற்றோர் அவனது முடிவை தள்ளிவிடுகின்றனர். ஏனெனில் ஆத்மாவின் இருப்பு இல்லாமல் கண்ணுக்கு புலப்படும் உடலும் புலன்களும் இருக்க முடியாது என்பதை ஆராய்ச்சியின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு முட்டாள் மனிதனின் முடிவு நிராகரிக்கப்பட்ட போதிலும் அதையே உண்மையென்று அவன் கருதுகிறான். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஆத்மா என்ற அடிப்படை தத்துவம் இல்லாமல் உடலை உற்பத்தி செய்ய முடியாது. பெயரளவேயான விஞ்ஞானிகள் தங்களுடைய ஆய்வு கூடங்களில் உயிருள்ள ஒரு உடலை உண்டாக்க பல வழிகளில் முயன்ற போதிலும் அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. ஏனெனில் ஆத்மாவின் இருப்பு இல்லாமல் வெறும் பௌதீக மூலப்பொருள்களை கொண்டு ஒரு உடலை தயாரிக்க முடியாது. உடலின் இரசாயன கலவையை பற்றிய கண்டுபிடிப்பில் விஞ்ஞானிகள் இப்போது மகிழ்ந்திருப்பதால் ஒரு சிறு முட்டையையாவது செய்து காட்டும்படி பல விஞ்ஞானிகளுக்கு நாம் சவால் விட்டிருக்கிறோம். முட்டைகளில் வெள்ளை சத்துகளும் மஞ்சள் சத்துகளும் உள்ளன. இவை ஓடுகளால் மூடப்பட்டுள்ளன. முட்டையில் உள்ள இந்த இரசாயனங்கள் சுலபமாக கிடைக்கக்கூடியவை. எனவே நவீன விஞ்ஞானிகளால் இவற்றையெல்லாம் சுலபமாக செய்துவிட முடிய வேண்டும். ஆனால் இத்தகைய ஒரு முட்டையை தயாரித்து அதை செயற்கை முறையில் அடைகாத்து குஞ்சு பொரிக்கும் பெட்டிக்குள் வைத்தாலும் மனிதனால் செய்யப்பட்ட இந்த இரசாயன முட்டை ஒரு கோழி குஞ்சை உற்பத்தி செய்யாது. உற்பத்திக்கு ஆத்மாவின் இருப்பு அவசியம். இரசாயன கலவையை கொண்டு உயிரை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே ஆத்மா இல்லாமலேயே உயிரினங்களால் வாழ முடியும் என்று நினைப்பவன் இங்கு முட்டாள், அபுதக என்று விவரிக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 18 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.